கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a ஸ்டோரி? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாங்க, அது ஒரு முட்டாள்தனமான காரியம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பதிலே பேசாதீங்க. When people say something to you and you feel that the thing is foolish, don't argue. அப்படி நீங்கள் அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுனால எந்த பயனும் இல்லை. when we argue with such people, there is no use at all. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். let us see what the Bible says. தீத்து 3:9 புத்தீனமான தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. Titus 3:9 but avoid foolish disputes, they are unprofitable and useless. இந்த வசனத்தோட ஒரு பகுதியை தான் நான் உங்களுக்கு வாசிச்சிருக்கேன். I have read a part of this verse. அதாவது தேவையில்லாத வாக்குவாதங்கள், புத்தியினமான பேச்சுகளை நம்ம விட்டு விலகணும். ஏன்னா அதனால ஒரு பயனும் இல்லை. See what the Bible says. We have to keep away from arguments and disputes because there is no use talking about it. ஒரு நாள் ஒரு ராஜா அந்த தேசத்தோட நன்கு கற்ற ஒரு மனிதனை கூப்பிட்டு ஒரு கழுதையை கொண்டு அவர் முன்னாடி நிறுத்தினாரு. One day a king called a wise man of the country and made a donkey stand in front of him. அப்போ அந்த ராஜா சொன்னாரு, உங்களுக்கு ஒரு வேலையை நான் கொடுக்குறேன், இந்த கழுதைக்கு நீங்கள் எழுத படிக்க சொல்லி தரணும் அப்படின்னு. The king said, I will give you a work. You have to teach this donkey to read and write. அந்த மனிதன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாரு, எனக்கு 10 வருஷம் நேரம் வேணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பை நிறைய தங்க காசுகளும் வேணும் அப்படின்னு. The wise man thought for a minute and said, I need 10 years time and also a big bag of gold. சரின்னு சொல்லி அந்த ராஜா ரெண்டையும் அந்த மனிதனுக்கு சொல்லி விட்டுறாரு. The king said okay and he sends him. அப்போது அந்த நல்லா படித்த நபருடைய நண்பர்கள் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு கழுதையை எப்படி நீ எழுத படிக்க வைக்க போகிற, எதுக்கு நீ ராஜா கிட்ட இதை ஒப்புக்கொண்ட அப்படின்னு. The friends of the wise man went and asked him, how can you make a donkey read and write? Why did you accept this? அப்போது அந்த மனிதன் சொன்னார், நான் 10 வருஷம் அவகாசம் கேட்டிருக்கேன், அதுக்குள்ளே இந்த கழுதை செத்துரும், இல்லைனா நான் செத்து போயிடுவேன், ஏன்னா எனக்கு நல்ல வயசாயிருச்சு, எனக்கு இருக்கிற இந்த தங்க காசுகளை வச்சு நான் மீதி வாழ்க்கையை ஓட்டிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. The wise man said, I have asked 10 years time. Within that this donkey will die or I will die because I am already old. So for my life I have got these gold coins. ஏன்னா ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நம்ம ஏன் வாக்குவாதம் பண்ணி பிரச்சனைக்குள்ள ஆக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அந்த ஞானி. Because this wise man had thought, why should we argue about something stupid and waste our time? நம்மளும் இப்படி இருந்துட்டா நல்லது. It is better that we are also like this. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.